Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி குயிக்கா அது சிம்பிளா ஒரு பிரெட்டை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அது ஆக்சுவலா அரேபியன் பிரெட் புடிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செய்யலாம். பிரெட் ஒரு 6 பீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா ஒரு 10 பீஸ். அது மாதிரி பிரெட்டோட இதை நீங்கள் கூட்டிக்கலாம். எனக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கும்னால நான் பிரெட்டை கம்மியாக்கி மற்றதை அதை கூட்டி விட்டுருக்கேன். பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அரேபியன் பிரெட் புட்டிங் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். என்னென்னா 250 ml கப்புக்கு 2 கப், 500 ml மில்க், 1/2 லிட்டர். சரியா? கஸ்டர்ட் பவுடர், வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட அது இல்லைன்னுட்டுன்னா கார்ன்ஃப்ளவர் இதில் பாதி எடுத்து வெனிலா எசன்ஸ் விட்டுக்குங்க. இது கார்னிஷுக்காக கொஞ்சம் செரி, அப்புறம் ஆல்மண்ட்ஸ், உங்கள்கிட்ட பிஸ்தா அதெல்லாம் இருந்தனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 6 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். சைடெல்லாம் கட் பண்ணி இப்படி எடுத்துருக்கிறேன். அப்புறமா மில்க் மெய்டு கண்டன்ஸ் மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். பாலை முதல்ல கொதிக்க வைக்கணும். பால் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னால் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதிலிருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டர்ட் பவுடர் போட்டு அந்த மிக்ஸு ரெடியாக இருக்குது. இப்போ பாலை கொதிக்க வைக்கலாம். பாலை வச்சாச்சு. பால் கொதிக்கட்டும். பாலில் நீங்கள் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். கண்டன்ஸ் மில்க் இதில் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது கூடவே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்கு இதையும் ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமும் கண்டன்ஸ் மில்க்கும் விட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நல்லா பீட்டரில் பீட் பண்ணி எடுக்கணுன்னாலும் இந்த கேக்குக்கெல்லாம் போடுற மாதிரி அந்த க்ரீம் மாதிரி கூட எடுக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு சிம்பிளாக குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பால் கொதிச்சிருச்சு பாருங்கள். பால் நல்லா சூடாயாச்சு. சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சுகர் உங்கள் இனிப்புக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இது கூட தான் நம்ம எடுத்து வச்ச இந்த கஸ்டர்ட் மில்க் இதை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதை ஆக்சுவலாக நான் சிம்மில் வச்சுட்டு நான் பண்ணுறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் இதை எதுக்கும் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு நான் இதை ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஆட் பண்ணோடனே கொஞ்சம் திக்கன் ஆகும். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனிப்பு உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இது கஸ்டர்ட் பண்ணுறது மாதிரி ரொம்ப திக்காகக்கூடாது, ஓரளவுக்கு இந்த இதில் இருக்கணும். கஸ்டர்ட் மில்க் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை சுட சுட விடுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணுறாப்புல விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் இப்போ ரெடி பண்ணி வச்ச கண்டன்ஸ் மில்க் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது அடுத்த லேயர் ப்ரெட் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால்லேருந்து திக்க ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் எல்லா லேயர்லேயும் லேயராக அழகாக விட்டு எடுத்துக்கோங்க. இதை கடைசியில் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக
ஹாட்டாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், கொஞ்சம் சோக் ஆகணும். அதுக்கு பிறகு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரேபியன் பிரெட் புடிங். கஸ்டர்ட் மில்க்கு, அந்த கண்டென்ஸ்ட் மில்க் எல்லா இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இதை என்னென்ன நட்ஸ் இருக்கோ உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செரியெல்லாம் போட்டோன்னா அட்டகாசமாக இருக்குது பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெசர்ட், ஒரு மவுத் மெல்டிங் டெசர்ட்னு கூட சொல்லலாம். டெலிஷியஸ் ஒன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலை பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. அது கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ. சாஃப்ட் அரேபியன் பிரெட் புடிங். பீஸ் வேணால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். யம்மி.